Hey, welcome guys. I'm Rakesh Kumar. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா 5 சைட் ஹசல்ஸ் நீங்கள் காலேஜ் படிக்கிறப்போ இல்லை ஃப்ரெஷராக இருக்கிறப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். நான் சொல்கிற இந்த 5 சைட் ஹசல்ஸும் வந்து ₹0 அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டில் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அண்ட் இது நீங்கள் வந்து பார்ட் டைமாகவும் பண்ணலாம். அண்ட் இதை ஸ்கேல் பண்ணி உங்களோட ஃபுல் டைம் இன்கம்மாகவும் நீங்கள் உங்களால் பில்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது வந்து ஒரு கெட் ரிச் குவிக் ஸ்கீம் கிடையாது. அதாவது லைக் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு உங்களால் வந்து ₹1000 10,000 உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. இது வந்து ஒரு லாங் டேர்ம் சஸ்டைனபிளாக ஒரு வேலிடேட்டான ஒரு ஐடியாவாக இருக்கும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து இதில் அட்லீஸ்ட் ஒன்னாச்சு பிக் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு லாங் டேர்மில் பார்க்குறப்ப அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ₹0 உங்களால் ஒரு ₹100,000 கிட்ட உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அந்தளவுக்கு பொட்டென்ஷியல் உள்ள ஒரு சைட் ஹசல்ஸ் இதெல்லாம். அண்ட் இதெல்லாம் சில இது வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வைங்க, உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லலான்னு இருக்கேன்னா, ஒவ்வொரு சைட் ஹசல்லையும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, அண்ட் ஆல்சோ எப்படி அதை பெருசாக ஸ்கேல் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். அண்ட் மெயினாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, மணி மேக் பண்ணுறதுன்றது சும்மா போயிட்டு போஸ்ட் போடுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு வேல்யூவை ஒரு பர்சனுக்கு கொடுத்து ப்ரொவைட் பண்ணி அது மூலிமா மணி வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் இது எல்லாமே வேலிடேட்டடான ஒரு ஐடியாஸ் அண்ட் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம், இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பெய்டு இன்டர்ன்ஷிப். இது என்னென்னா, ஸ்டார்ட் அப்லேயோ எம்என்சி கம்பெனிஸ்லேயோ போயிட்டு ஒரு பெய்டு இன்டர்னாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறது. இது யாரெல்லாம் பண்ணலாம்னா, இப்போ காலேஜ் படிக்கிறீங்கன்னா செகண்ட் ஆர் தேர்ட் இயர் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவோ இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் டாபிக் ரிலேட்டடாகவோ ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் இன்டர்னாக பண்ணலாம். அவங்க வந்து ஒரு ஸ்டைஃபண்ட் வந்து பே பண்ணுவாங்க. அரௌண்ட் வந்து 1000 10,000 ரேஞ்சில் இருக்கும். ஆவரேஜாக 30,000 40,000 ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் நான் ஆவரேஜாக 1000 10,000 நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பட் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ரெஸ்யூமேவை பில்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச டூல்ஸ் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்னென்ன எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ரெஸ்யூமேவாக க்ரியேட் பண்ணிவிட்டு லிங்க்டின்ல, இன்டர்ன்ஷாலா இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு கோல்டு டிஎம் பண்ணலாம், ஒரு கோல்டு இமெயில் பண்ணலாம். இது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு பெய்டு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். இதுக்கு நான் என்னென்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஸ்கில்ஸ் இருக்கோ அது இருந்தாலே போதும். ப்ளஸ் நீங்கள் வந்து கம்யூனிகேஷனும் பேசிக் எம்எஸ் ரிலேட்டட் டூல்ஸை யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். லைக் கூகுள் டாக்ஸாக இருக்கலாம், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும். நீங்கள் ஈஸியாக வந்து இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வெறும் உங்களோட டொமைனில் தான் இருக்கணும்னு கிடையாது. நீங்கள் ரைட்டிங்கில் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், டிசைனில் பண்ணலாம், டெவலப்மெண்ட்டில் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான எல்லா டாபிக்ஸ்லையும் உங்களால் பண்ண முடியும். என் ஃப்ரெண்டு வந்து பெய்ட் இன்டர்ன் பண்ணால் அவன் அரௌண்ட் 3 to 5K கிட்ட வந்து மந்த்லி வந்து ஏர்ன் பண்ணான். அதே டைமில் நான் என்ன பண்ணேன்னா, நான் பே பண்ணி ஒரு இன்டர்ன்ஷிப் போனேன். ஸோ அது டெட்லைன் முடிஞ்சிச்சு, காலேஜில் டெட்லைன் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நான் பே பண்ணி இன்டர்ன்ஷிப் போனேன். அது எனக்கு ஒரு வேஸ்ட் ஆஃப் மணி தான். பட் அதே டைமில் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பெய்டு இன்டர்னாக போய் மந்த்லி 3 to 5K வந்து ஏர்ன் பண்ணான். இப்போ நீங்களும் வந்து உங்களுடைய காலேஜ் டைமில் வந்து ஒரு பெய்டு இன்டர்ன் அப்ளை பண்ணலாம். அண்ட் இதை எப்படி ஸ்கேல் பண்ணுறதுன்ற ஒரு டவுட் இருக்கும். ப்ரோ, பெய்டு இன்டர்ன்லாம் எப்படி ஸ்கேல் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இன்டர்ன் பண்ணுற கம்பெனிலேயே வந்து ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கேட்கலாம். அதாவது அங்கே வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆஃபர் கேட்கலாம். ஆர்எல்ஸ் அங்கே இருக்கிற ஒர்க் பண்ணுற பீப்புள் கிட்ட நீங்கள் நெட்வொர்க் பில்ட் பண்ணி அதர் கம்பெனிஸுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படின்னு நீங்கள் வந்து இந்த பெய்டு இன்டர்னாக ஃபுல் டைம் 9 to 5 ஜாபாக உங்களால் மாற்ற முடியும். செகண்ட் ஒன்று ப்ரைவேட் டியூட்டரிங். இது நான் நிறைய பேர் பண்ணி பார்த்துருக்கேன், நானே பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. பிகாஸ் நான் என் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் டியூஷன் தான் போயிருக்கேன். வெறும் நான் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக மட்டும் போகாமல் ஹிந்தி, அபாக்கஸ், கராத்தே, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு போயிருக்கேன். அண்ட் காலேஜ் படிக்கிறப்ப ஒர்க் ஷாப்ஸ், ஆன்லைன் கோர்ஸ் நிறைய அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ஒரு பர்சன் கிட்ட போய் டியூஷன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அண்ட் நானும் என் காலேஜோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நான் டியூஷன் எடுத்திருக்கேன். அரௌண்ட் எனக்கு மந்த்லி 1K to 2K கிட்ட வந்து எனக்கு நான் ஏர்ன் பண்ணேன். அண்ட் அதில் அவ்வளோ பொட்டென்ஷியல் அண்ட் டிமாண்ட் இருக்குது. பட் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு 2 இது இருக்குது. ஒன்று வந்து ஆன்லைன், இன்னொன்று வந்து ஆஃப்லைன். சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய நெட்வொர்க்ஸ், நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு லிங்க்டின்ல காண்டாக்ட் இருந்தாலோ, இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் இருந்தாலோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து கேட்கலாம்.
சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜூம், கூகுள் மீட் மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த லிங்க்டு இன்ஸ்டாகிராம் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸை வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக மாற்றி நீங்கள் பண்ணலாம். அண்டு மெயினாக வந்து என்ன அப்ஃப்ரண்ட் காஸ்ட் உங்களுக்கு செலவாகும்னா ₹0 தான் ஆகும். ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் இருந்தாலே போதும். லேப்டாப் இருந்தாலே உங்களால் கூகுள் மீட், ஜூம் அந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் சொல்லித்தர முடியும். அண்ட் உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் பண்ணுறீங்கன்னா உங்களோட வீட்டில் இல்லைனா உங்களுடைய வீட்டில் மாடியில் இருந்தாலே உங்களால் பண்ண முடியும். இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் நீங்கள் கற்றுக்கணுன்னா பேசிக்காக வந்து எப்படி ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில் ஆர் சப்ஜெக்ட் நாலேஜை எப்படி கிளியராக ஸ்டூடெண்ட்டு கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரிஞ்சாலே போதும். ஃபர்தராக நீங்கள் என்ன கற்றுக்கலான்னா எப்படி வந்து ஸ்லைட் டிசைன் பண்ணணும், எப்படி வந்து ஆன்லைனில் இருக்கிற டெக் டூல்ஸ் யூஸ் பண்ணணும்லாம் கற்றுக்கோங்க. லைக் வந்து டிஜிட்டல் ஒயிட் போர்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். என்ன இன்வெஸ்ட் பண்ணோன்னா இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மைக் இன்வெஸ்ட் பண்ணலாம், வெப்கேம் இன்வெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒயிட் போர்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். ப்ரோ இப்போ நான் வந்து ப்ரைவேட் டியூட்டரிங் பண்ணிட்டேன், நான் இதை எப்படி ப்ரோ பெருசாக ஸ்கேல் பண்ணுறதுன்ற ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா ப்ரைவேட் டியூட்டரிங் வந்து ஒரு 1லேருந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் உங்களால் எடுக்க முடியும். இது எப்படி ஸ்கேல் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து 1 to 10 ஸ்டூடெண்ட்ஸை ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ணி ஒரு 10 to 20 பேட்சஸாக பிரிங்க. லைக் வந்து ஃபஸ்ட்டு வீக்லி வந்து 3 days வந்து ஒரு பேட்ச், ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் அடுத்த 3 days வந்து another 10 ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு கஹோர்ட் மாதிரி பண்ணலாம், ஆன்லைன் கோர்ஸ் மாதிரி பண்ணலாம். அண்ட் இதை ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு எட்டெக் பிராண்டாகவே உங்களால் பில்ட் பண்ண முடியும். இப்படி தான் உங்களால் ஸ்கேல் பண்ண முடியும். ஒரு ப்ரைவேட் டியூட்டரிங்கில் இருந்து, அதாவது மந்த்லி வந்து 1000லேருந்து ஒரு 3000 4000 ரேஞ்சஸ் ஏர்ன் பண்ணி அதுலேருந்து ஒரு எட்டெக் பிராண்ட் பில்ட் பண்ணிங்கன்னா மந்த்லி ஒரு 50 to 60K உங்களால் பண்ண முடியும். பட் இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். தேர்டு ஒன் இஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். இது வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து நோஷன் டெம்ப்ளேட் சேல் பண்ணலாம், நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டடி நோட்ஸை சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு, பட் ப்ரோ யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கேம்னு சொல்கிறாங்க. ப்ரோ ஏன் நீங்கள் விற்கிறீங்க, நீங்கள் ஸ்கேம் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு மணி தேவைப்பட்டுச்சுன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் சேல் பண்ணலாம். அண்ட் ஈவன் நானும் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஃபர்தராக அதோடைய அப்டேட்ஸ் தரேன். இப்போதைக்கு நான் ஃப்ரீயாக உங்களுக்கு எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். மெயினாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இதோட அப்ஃப்ரண்ட் காஸ்ட் வந்து 0. உங்களுக்கு வந்து லேப்டாப் இருந்ததுன்னா கேன்வா இல்லை நோஷன் இல்லை கூகுள் டாக்ஸ் இல்லை மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இது யூஸ் பண்ண தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். அண்ட் இதை எப்படி ப்ரோ நான் ஸ்கேல் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 to 2 ப்ராடக்ட்ஸை கொண்டு வாங்க, அதை மார்க்கெட் பண்ணுங்கள், சேல் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு சிம்பிளர் குரூப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை பண்டில் பண்ணி ஒரு ஸ்டார்டர் பேக்காவோ ப்ரீமியம் பண்டிலாவோ நீங்கள் சேல் பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸாக கலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணலாம். இப்படி உங்களால் பண்ண முடியும், ஸ்கேல் பண்ண முடியும். பட் இதெல்லாம் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். ஃபஸ்ட் ஒரு நீச் சூஸ் பண்ணுங்கள். நோஷன் ப்ரொடக்டிவிட்டி கைடாக இருக்கலாம், இல்லைனா ஜேஇஆர் நீட்டுக்கு வந்து ஸ்டடி கைட்ஸாக இருக்கலாம், டிஎஸ்ஏக்கு வந்து ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்கில் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கோ அதை வந்து ஒரு ப்ராடக்டைஸ்டாக மாற்றுங்க. சப்போஸ் என்னுடைய இதில் வந்து கோடிங் அண்ட் டிஎஸ்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது அண்ட் எனக்கும் நல்லா தெரியும். நான் என்ன பண்ணலான்னா ஒரு ப்ராடக்டாக வந்து நான் லான்ச் பண்ணலாம். ஒரு சிம்பிளாக 150 லீட் கோட் கைடுன்னு சொல்லிட்டு ப்ராடக்டாக லான்ச் பண்ணலாம். அதுக்கு எனக்கு ஒரு 1 month டைம் இருந்தாலே போதும், என்னால் அது ஒரு ப்ராடக்டாக மாற்ற முடியும். அண்ட் தென் சேல் பண்ணனா, நான் ஒன்ஸ் கிரியேட் பண்ணேன்னா அது ஃபர்தராக எத்தனை வாட்டி வேணாலும் என்னால் சேல் பண்ண முடியும், ஈஸியாக என்னால் ஸ்கேல் பண்ண முடியும். ஆன்லைனில் எப்படி சேல் பண்ணுறது அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னால், நீங்கள் கம் ரோட், ரேசர் பே இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களால் சேல் பண்ண முடியும். அவங்க அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அங்கே அதை யூஸ் பண்ணி உங்களால் சேல் பண்ண முடியும். நான் கூட வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 1 day டிஎஸ்ஏ கைடு ரெடி பண்ணியிருந்தேன். நான் ஃப்ரீயாக தான் லான்ச் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் வந்து ஒரு 100 days கைடு அப்படின்னா நான் லான்ச் பண்ணுறதா இருந்தேன்னா, ஒன்றும் இல்லை, நான் ஒரு 1 month உட்காந்து ரெடி பண்ணி அதை வந்து கம் ரோட்லேயோ இல்லை ரேசர் பேலையோ நான் வந்து அதை அப்லோட் பண்ணி நான் சேல் பண்ணேன்னா, எனக்கு அட்லீஸ்ட் இப்போ எனக்கு வந்து ஒரு 2000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 0.1%, ஒரு 2 பேர் வாங்கினா கூட அரௌண்ட் நான் ஒரு 100 to 200 மேக் பண்ண தான் போகிறேன். நம்மளுடைய கோல் என்னவாக இருக்கும்னா, அட்லீஸ்ட் ஒரு ஆன்லைனில் ஒரு 100 rupees ஆச்சு நம்மளுடைய தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மேக் பண்ணுறது தான். அண்ட் அந்த மேக் பண்ணுற மணி வந்து மற்றவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சிம்பிளாக வந்து
நான் ஆன்லைனில் காப்பி பேஸ்ட் பண்ணி நான் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறேன்னா பண்ண முடியாது. நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இன்சைட்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் உங்களால் வந்து சேல் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு வேல்யூ வந்து கஸ்டமருக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த மணி வாங்குறப்ப ஒரு ஸ்கேம் மாதிரி தெரியாது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னும் ஃபர்தராக வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறப்ப அவங்க வாங்குவாங்க, ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ இப்படி தான் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணணும். 4th ஒன் இஸ் ஃப்ரீலான்சிங். இதுதான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க. அதாவது நான் வந்து வெப் டிசைன் பண்ணி தரேன், நான் வந்து UI UX டிசைன் பண்ணுறேன், நான் வந்து உங்களுக்கு தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு DM பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சைடு ஹசல். ஏன்னா இப்போ நீங்கள் மோஸ்ட்டாக ஆன்லைனில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கிரியேட்டர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனை பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக ஸ்டார்ட் பண்ணது எங்கேயா இருக்கும்னா ஃப்ரீலான்சிங்காக இருக்கும். ஒன்ஸ் அவங்க வீடியோ எடிட்டராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஆர் வந்து அவங்க லைக் வந்து வெப் டிசைன் பண்ணியிருப்பாங்க, கிராஃபிக் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரீலான்ஸ் ஆக்டிவிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இன்றைக்கி வந்து அந்த கிரியேட்டர் ஆர் வந்து அவங்க ஏஜென்சி வந்து க்ரோவ் ஆகிருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியும், ஆர் எந்த ஸ்கில் நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆர் கிளைண்ட்டுக்கு வந்து சர்வீஸாக ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அண்ட் தென் அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் அதில் ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் UI UX டிசைன் நீங்கள் வந்து சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் அதை லேர்ன் பண்ணுங்கள். ஒரு 1 month உட்காந்து லேர்ன் பண்ணுறப்பயே சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ், UI டிசைன், டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பில்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ட்ரிபிள், பிஹான்ஸ் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு எந்த ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் இப்போ சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணுன்னு பாருங்கள். அண்ட் தென் அதில் போய் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். பில்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லிங்க்டின்லேயோ இல்லைனா ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸோட இமெயில் உங்ககிட்ட இருந்ததுன்னா அவங்ககிட்ட நீங்கள் DM பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி ப்ரோனில் சார் நான் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், இது என் போர்ட்ஃபோலியோ, இந்த ஒர்க்கில் நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என் கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க வந்து அந்த சர்வீஸை வாங்குவாங்க, சில டைம் வாங்காமலும் போவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நீங்கள் நிறைய பேர் ரீச் அவுட் பண்ணுறப்ப, அரௌண்ட் ஒரு 100 பேரை ரீச் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் 1 or 2 கிளைண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. அண்ட் கிடைச்சதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற, ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து ஒரு 10% வந்து ஓவராக ப்ரொவைட் பண்ணுங்கள். அதாவது அந்த ப்ராமிஸை விட அதிகமாக டெலிவர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் கண்டென்ட் க்ரியேஷன் ரிலேட்டடாக வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு லாங் டேர்ம் இது ஒர்க். இப்போ நீங்கள் தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறீங்க, நீங்கள் சொன்னதை விட அதிகமாக ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கிரியேட்டர் உங்ககிட்ட தான் வந்து தம்ப்நெயில் டிசைன் பண்ணுவாங்க. அண்ட் தென் அந்த கிரியேட்டர் எத்தனை வீடியோஸ் போடுறாங்களோ அத்தனை வீடியோஸுக்கும் நீங்கள் தான் டிசைனராக மாறுவீங்க. அண்ட் ஓவர் த டைம் நீங்கள் ஒரு ஃபுல் டைம் டிசைனராகவும் அந்த கிரியேட்டருக்கு உங்களால் மாற முடியும். இப்படி தான் வந்து இனிஷியலாக வந்து ஒரு கிளைண்ட்டை பிடிச்சி அவங்கள லாங் டேர்ம் ரெக்கரிங் கிளைண்ட்டாக மாற்றணும், ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும், வேல்யூ அதிகமாக ப்ரொவைட் பண்ணணும். பட் ரொம்ப ப்ரொவைட் பண்ணிடாதீங்க, ஸோ தட் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 to 20% வந்து ப்ராமிஸ் பண்ணதை விட அதிகமாக டெலிவர் பண்ணுங்கள். இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கணும் ப்ரோன்னு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, எப்படி ப்ரைஸிங் பண்ணணும், எப்படி கிளைண்ட் கம்யூனிகேஷன் இருக்கணும், எப்படி கான்ட்ராக்ட்ஸ் வந்து போடணும், எப்படி ஒரு பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணணும், இப்படி உங்களையே நீங்கள் எப்படி சேல் பண்ணணும் உங்கள் சர்வீஸை, இதெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, லைக் அலெக்ஸ் ஆர்மோசி, அப்புறம் வந்து கேரி வி, அப்புறம் வந்து ஃபியூச்சர், இந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதில் வந்து கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணி கிளியராக லாங் ஃபார்மில் அவங்க வந்து போட்டிருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரீலான்ஸ் பண்ணுற ப்ரோ, இது எப்படி நான் ஸ்கேல் பண்ணுறதுன்ற ஒரு டவுட் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இனிஷியலாக வந்து ஒரு மந்த்லி ஒரு 1 or 2 கிளைண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அண்ட் தென் இனிஷியலாக நீங்கள் மூவ் பண்ண உங்கள் மேலே ட்ரஸ்ட் பில்ட் ஆக நீங்கள் இன்னும் நிறைய பேர் ரீச் பண்ணுறப்ப ஒரு மந்த்லி ஒரு 4 to 5 கிளைண்ட்ஸ்க்கு மேலேயே உங்களுக்கு வரும். ஒரு பாயிண்டில் உங்களால் டீல் பண்ணவே முடியாத அளவுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா, இனிஷியலாக ஒரு 1 or 2 பீப்புளை வந்து ஹையர் பண்ணுங்கள். ஹையர் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண உங்களால் ஒரு ஏஜென்சியை பில்ட் பண்ண முடியும். இப்படி தான் நிறைய பேர் வந்து ஏஜென்சி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீலான்ஸ் பண்ணுங்கள், அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல் பண்ணி ஒரு ஏஜென்சியை பில்ட் பண்ணுங்கள். 5th and the last one is content creation.
இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சைட் ஹசல். ஏன்னா நான் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா என்னுடைய கண்டென்ட் க்ரியேஷன் பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு வந்து யூடியூப் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வியூஸ் வரலனாலோ இல்லை மணி ஜென்ரேட் பண்ணலனாலோ நான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை என்னால் மானிட்டைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் யூடியூப் இஸ் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் கிரியேட்டர் பிளாட்ஃபார்ம். அதாவது அங்கே வந்து உங்களால் வந்து நீங்கள் எந்த வீடியோ க்ரியேட் பண்ணாலும் உங்களால் மணி மேக் பண்ண முடியும். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் முடியாது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து உங்களால் பண்ண முடியும். பட் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங் ஒரு 1 or 2 month போடுவாங்க. அண்ட் தென் குவிட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் வியூ வரல, கமெண்ட்ஸ் வரல, லைக் வரலன்னு விட்டுருவாங்க. நான் இந்த சேனல் வந்து ஒரு 3 to 4 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து வேறு நீச், வேறு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக். அதை பற்றி நான் டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தென் நான் வந்து நடுவில் வந்து ஒரு 1 year அகாடமிக் பிரேக் எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் மறுபடியும் சேனல் பார்க்குறப்ப நான் வந்து எவ்வளோ ரேண்டமாக போட்டேன்னு பார்த்தேன். அண்ட் தென் நான் என்ன பண்ணிட்டேன்னா அது எல்லாத்தையும் அன்லிஸ்ட் பண்ணேன், சில டெலீட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் ஒரு 6 months தான் ஆச்சு. 45 சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்தது ஜான்வரி கிட்ட. இப்போ ஜூலை மந்த், இப்போ என்கிட்ட 2600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 6 monthsல என்னால் வந்து 0லேருந்து 2000 ரீச் பண்ண முடிஞ்சது. அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா நான் கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டான டைரெக்ஷனில் நான் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். அதுதான் மெயினான ரீசன். அண்ட் இப்போ கூட இதுதான் என்னோடய செகண்ட் வீடியோ நான் ஃபேஸ் காட்டி பண்ணுறது. சப்போஸ் உங்ககிட்ட ஒரு கேமரா இல்லைன்னு சொல்லலாம், ப்ரோ என்கிட்ட ஒரு நல்ல மைக் இல்லை, ப்ரோ என்கிட்ட வந்து லைட்டிங் சரியாக இல்லைன்னு சொல்லலாம். அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து எங்கள் பழைய ஃபோன் தான். அதில் இந்தளவுக்கு ஓரளவு கிளியராக இருக்குன்னா அதுக்கு மெயினான காரணம் வந்து லைட்டிங் கரெக்டாக வச்சுருக்கேன். லைட்டிங் வந்து ஒன்றும் இல்லை, நான் ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுற ஒரு லைட் வெளில இருந்தது வீட்டுக்கு வெளில, அதை எடுத்துகிட்டு வந்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் தென் மைக் வந்து ஒன்றும் இல்லை, என்னோடய ஃபோனில் நான் வந்து டால்பியோட ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். டால்பியோட ஆப்பில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு மைக் கிடையாது. அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 8,000 rupees மொபைல் ஃபோன், அதோட கேமரா வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ நான் இது செட்டப் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ என்ன ப்ரோ உங்கள் வீட்டு செட்டப் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லலாம். நான் எங்கள் வீட்டு ஹாலில் பேக்ரவுண்ட் கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, டோர் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு ஷால் மாதிரி போட்டு என் வீட்டோட ஒரு கார்னரில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் தென் ஆடியோ எக்கோவா அடிக்குதுன்னா நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து சுற்றி பில்லோஸ் வச்சுருக்கேன், அந்த எக்கோவை அப்சர்வ் பண்ணேன். நீங்கள் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறதுக்கு நிறைய தடங்கள்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் ஒரு லாங் டேர்மில் உங்களால் வந்து அதுக்கான ரீச்சை கெயின் பண்ண முடியும். கண்டென்ட் க்ரியேஷனாக யூடியூப் மட்டும் தான் போகணும்னு கிடையாது. மொத்தம் 6 கண்டென்ட் மீடியம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஷார்ட் ஃபார்ம் டெக்ஸ்ட். இதெல்லாம் வந்து லிங்க்டின், த்ரெட்ஸ், அப்புறம் வந்து ட்விட்டர் ஆர் எக்ஸ் அதில் போகிற ஒரு இது. செகண்ட் வந்து லாங் ஃபார்ம் டெக்ஸ்ட், இது வந்து நியூஸ் லெட்டர், ஆர்டிகல்ஸ் ஆர் பிளாக் அதில் போகிறது. தேர்டு வந்து ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட், இது வந்து ரீல்ஸ், ஷார்ட்ஸ், லிங்க்டின் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி. ஃபோர்த் வந்து லாங் ஃபார்ம் வீடியோ, இதுதான் வந்து யூடியூப்பில் போடுற இந்த மோர் தென் 5 to 50 minutes கண்டென்ட்லாம் சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஆடியோ வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து ஆடியோவை கன்வெர்ட் பண்ணி போடுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஸ்பாட்டிஃபை ஃபார் பாட்காஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அட்லாஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஆர் இமேஜ் பேஸ்டு இமேஜ்லாம் நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட், இன்ஸ்டாகிராம் கேரசல்ஸாக, லிங்க்டின் யூஸ் பண்ணலாம், அதில் போய் போடலாம். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் மீடியம்ஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதில் எதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இனிஷியலாக வந்து ஆர்டிகல்ஸ் இந்த பிளாக்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் ஃபர்தராக வந்து லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுறது, யூடியூப்பில் பண்ணுறது, அண்டு இதில் இருக்க எல்லா கண்டென்ட் மீடியம்ஸும் நான் ட்ரை பண்ணிட்டேன். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வந்து வீடியோ. ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அதை ரெக்கார்ட் பண்ணுறது எனக்கு ப்ராசஸ் பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ மெயினாக வந்து எடிட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து 1 time per டேலேருந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அது ஒரு கன்சிஸ்டன்ட் ஷெட்யூல், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட் இனிஷியலாக உங்களுக்கு எதுலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ, உங்களுக்கு எந்தெந்த டாபிக் பேசணுமோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக நிறைய யூடியூப் சேனல்ஸ் போய் பாருங்கள். அந்த சேனல்ஸில் டாப் வீடியோஸ்லாம் இருக்கும், பாப்புலர் வீடியோஸ்லாம், அதை எடுத்து உங்களுடைய ஓன் பெர்ஸ்பெக்டிவ் ஆட் பண்ணி நீங்கள் போடலாம், க்ரியேட் பண்ணலாம். இப்போ சப்போஸ்
இப்போ நான் இந்த வீடியோ போகிறது 5 சைட் ஹசல்ஸ் வந்து ஆல்ரெடி பாப்புலரான ஒரு டாபிக், பாப்புலரான ஒரு நிச். அரௌண்ட் ஒரு 1 லேக்லேருந்து 10 லேக் வரையும் வியூஸ் போகக்கூடிய ஒரு டாபிக். இதில் என்னோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ என்னோட ஓன் டேக்அவேலாம் ஷேர் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரேடியாக நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டைல், உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் போடணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 3% அவங்களோட ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் இல்லை ஒரிஜினல் கண்டென்ட்லேருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே இட்ஸ் அ கம்ப்ளீட்லி நியூ ஸ்கிரிப்ட், இட்ஸ் அ கம்ப்ளீட்லி நியூ கண்டென்ட். இது ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ ப்ரோ காஸ்ட் ஆகும்? நிறைய பேர் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் 0 rupees ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் நான் ஷேர் பண்ணேன் நான் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. அண்ட் இதை ஃபர்தராக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். லைக் வந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், சப்போஸ் இந்த சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஒரு மைக் வாங்குவேன், நான் கேமரா வாங்குவேன், இந்த கேமராவுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் நான் வாங்குவேன். இந்த சேனல் சீக்கிரமாகவே மானிட்டைஸ் ஆக போகுது. அரௌண்ட் வந்து 80% கிட்ட வந்து எலிஜிபிள் வந்துருச்சு. இன்னும் 20% தான் இருக்குது. அது சீக்கிரமாக வந்துடும். அப்படி எலிஜிபிள் ஆகிட்டோன்னா நம்மளால் வந்து அரௌண்ட் 7,000 rupeesலேருந்து 40,000 rupees வரைக்கும் AdSenseல மட்டும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஏன் 7,000 சொல்கிறேன்னா, யூடியூப்பில் வந்து மினிமம் பே அவுட் ரேஞ்ச் வந்து $100, அரௌண்டு 7,000 to 8,000 கிட்ட இருக்கும். அண்ட் அந்த பாயிண்ட் ரீச் பண்ணாதான் உங்களால் வந்து பே அவுட் பண்ண முடியும். இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து அந்த $100 ரீச் பண்ணுறது அரௌண்டு ஒரு 3 to 4 months ஆகும். அதாவது மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம். அண்ட் தென் அதுக்கப்புறம் உங்களால் வந்து மந்த்லி உங்களால் 7,000 to 40,000 வரையும் உங்களோட வியூஸ், உங்களோட என்கேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ உங்களோட கண்டென்ட்டை பொறுத்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நான் இது வந்து இப்படி இவ்வளோ தான் வரும்னு சொல்லலை, இவ்வளோ எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். இவ்வளோலாம் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களால் ஒரு மினிமம் ஒரு 7,000 மந்த்லி ஒரு 1 year நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்கிறேன். அண்ட் தென் AdSense தவிர்த்து மற்ற இன்கம்ஸும் இருக்குது. லைக் வந்து பிராண்ட் டீல்ஸ் இருக்குது, அஃபிலியேட் இன்கம்ஸ் இருக்குது. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி சொன்னல அது 4த்தையுமே இங்கேருந்து நம்ம டிராஃபிக் சோர்ஸை கொண்டு வந்து அங்கே நம்மளால் சேல் பண்ண முடியும். லைக் வந்து நீங்கள் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு யூடியூப் ஆர் மற்ற கண்டென்ட்டில் வந்து ஒரு டிராஃபிக் பில்ட் பண்ணியிருப்பீங்க. இங்கேருந்து அங்கே டிராஃபிக் சோர்ஸை மூவ் பண்ணலாம். அதாவது இங்கே இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் ஃபாலோவர்ஸை நம்ம கஸ்டமர்ஸாக கிளைண்ட்ஸாக மாற்றலாம். அண்ட் இதை எப்படி ஸ்கேல் பண்ணுறதுனா, யூடியூப் பொறுத்த வரைக்கும் உங்களால் வந்து ஸ்கேல் வந்து பண்ணுறதுன்றது சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்து தான். அதாவது அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதிக பிராண்ட் டீல்ஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ அதிகமாக உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதாவது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வியூஸ் அதிகமாக கிடைக்கும். அண்ட் அது மூலிமா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அப்படி தான் ஸ்கேல் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் டிராஃபிக் வச்சு நீங்கள் ஒரு சைடில் இன்னொரு பிஸ்னஸோ ஒரு இன்கம் சோர்ஸை பில்ட் பண்ணி இங்கேருந்து அங்கே டிராஃபிக்காக கொண்டு வரலாம். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு முக்கியமான லெஜிட்டான நான் ட்ரை பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி அதை நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். சைடு ஹசல்ஸ்லாம் இதில் அட்லீஸ்ட் 1 ஆச்சும் எடுத்து ஒரு 1 month கிட்ட ட்ரை பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து டக்குன்னு மணியில் மேக் பண்ண முடியாது. சிலது வந்து 1 month ஆர் 1 week ஆகும். சிலது வந்து 1 year 2 years கூட ஆகும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதோட தான் உங்களால் வந்து ஒரு லாங் டேர்ம் உங்களால் வந்து கொண்டு போக முடியும். சப்போஸ் உங்களுக்கு கண்டென்ட் கிரியேஷன் இன்ட்ரெஸ்டே இல்லை, பட் அதில் அதிகமாக மணி மேக் பண்ண முடியுதுன்னா, உண்மையை சொல்கிறேன், உங்களால் வந்து 3rd or 4th வீடியோலேயே நீங்கள் வந்து பிக் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதாவது அதில் அதிகமாக பணம் வருதுன்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன ப்ரோ வியூஸே போகலன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. 3rd வீடியோ 4th வீடியோலேயே விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஒரு சைடு ஹசலை பிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஃபர்தராக வந்து என்ன பண்ணுங்கன்னா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்கள். அப்புறம் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் அதில் மணி கிடைச்சா மட்டும்தான் அதில் நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் எனக்கு யூடியூப்பில் வந்து எனக்கு மணி அது இன்கம் வருதுன்னா அந்த இன்கம் வச்சு தான் நான் வந்து மறுபடியும் திரும்ப நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் வந்து என்கிட்ட இருக்கிற பேரண்ட்ஸோட மணியும் நான் சம்பாதிக்கிற மணியும் நான் போட மாட்டேன். இதுலேருந்து எனக்கு ஒரு $100 or 7,000 8,000 வருதுன்னா அதை தான் நான் வந்து திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவேன். ஒரு மைக்கோ ஒரு கேமராவோ நான் வாங்குவேன். இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். அண்ட் மெயினாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சைடு ஹசல் நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபுல் டைம் ஜாபோ இல்லை காலேஜோ ட்ராப் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. என்ன சொல்லணும்னா, சைடு ஹசல் வந்து 2 times உங்களோட மந்த்லி இன்கம் வந்து
பீட் பண்ணுதோ அதே மாதிரி செகண்ட் வந்து உங்ககிட்ட 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணலனாலும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். உங்களோட எக்ஸ்பென்சஸ் உங்கள் ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா அப்போ குவிட் பண்ணுங்கள். அது வரையும் பண்ணாதீங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஜாப் குவிட் பண்ணுவேன்னா சப்போஸ் இந்த கண்டென்ட் க்ரியேஷன் வந்து ஃபேமஸாகவோ அதுலேருந்து நான் நிறைய இன்கம் ஜென்ரேட் பண்ணாலும் பண்ணுவேன்னா இப்போ இருக்கிற என்னோடய மைண்ட் செட் படி நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் அப்படி குவிட் பண்ணால் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அண்ட் அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வைக்காதீங்க. என்னை பொறுத்தவரையும் 9 to 5 ஜாப்பை வந்து என்னுடைய ஒரு மெயின் சோர்ஸாகவும் நான் வச்சுப்பேன். இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய வாண்ட்ஸ், என்னுடைய வந்து அதர் பேஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக ஒரு இன்கம் சோர்ஸாக நான் வச்சுப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதில் சொன்ன ஒவ்வொரு இன்கம் சோர்ஸையும் இன்னும் ஃபர்தராக டெடிக்கேட்டடாக ரோட் மேப்போட ரிசோர்ஸஸோடு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ராவாக எந்த விதமான ஃப்ளஃப்பும் இல்லாமல் ஜார்கன்ஸ் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தெரிஞ்ச எல்லா கான்செப்டையும் கம்பைன் பண்ணி இம்ப்ராம்ப்டோவாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு ஸ்கிரிப்டடாகவோ அப்படிலாம் இல்லாமல் நான் ஒரு 5 சைடு ஹசல்ஸ் வந்து எழுதிட்டு அந்த 5 சைடு ஹசல்ஸில் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுதான் நான் வந்து ஃப்ளோவாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் இதோடைய டைம் லைன்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த சைடு ஹசல்ஸில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இதை இன்னும் ஃபர்தராக நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இன்கம் ரிலேட்டடாக வீடியோஸ் போடலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.